தினமணி இணையதள நேயர்களுக்கு வணக்கம். மேசராசி நேயர்களே, இதுநாள் வரை இன்னல் தந்திருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள். ஊக்கமும் உற்சாகமும் தருபவர்கள் நெருங்கி வருவார்கள். பணம் பல வழிகளில் வரும். சகோதர வகையில் ஒற்றுமை கூடும். தொழில் விருத்தி ஏற்படும். உடல் ஆரோக்கியம் கூடும். ரிஷபராசி நேயர்களே, பங்குச் சந்தையில் ஏற்றம் உண்டு. நினைத்த காரியங்களை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள். உறவினர்கள் வருகிறார், உள்ளம் மகிழும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். நிலபுலன்களால் ஆதாயம் உண்டு. ரியல் எஸ்டேட் தொழில் புரிபவர்கள் வாழ்வில் வளர்ச்சி ஏற்படும். நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த இடத்திற்கு சென்று வருவீர்கள். பழைய கடன்கள் வசூலாகும். மிதுன ராசி நேயர்களே, புதிய தொழில் அமைப்பு ஏற்படும். நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு வரன் அமையும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும். உற்றார் உறவினர் வருகையால் இல்லம் மகிழும். பழைய பாக்கிகளை நாசுக்காக பேசி வசூலிப்பீர்கள். உடன் தொழில் புரிவுகளால் ஏற்றம் காண்பீர்கள். கடகராசி நேயர்களே, குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வருவீர்கள். மேலும் நீண்ட நாள் நினைத்திருந்த குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வீர்கள். நிலபுலன்களால் ஆதாயம் உண்டு. வழக்கில் இருந்த பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும். பெரியோர்களின் ஆசையால் அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். சிம்மராசி நேயர்களே, அரசியல்வாதிகளால் அனுகூலம் உண்டு. தூரதேச பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள். அயல்நாட்டு தொடர்பு ஆதாயத்தை தரும். தொழில் விரிவுபடுத்துவதை சற்று தள்ளி வைக்கவும். ஜாமீன் கையெழுத்து அறவே கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, இன்பமான பலன்கள் ஏற்படும். இத்தனை நாள் ஆரோக்கிய குறைபாடு இருப்பவர்கள் சற்று ஆரோக்கியம் மேம்படுவதை எதிர்பார்க்கலாம். தொழிலில் சில மாற்றங்கள் செய்வீர்கள். தொழிலுக்கு தேவையான இரும்பு பொருட்களை இறக்குமதி செய்வீர்கள். தொழிலாளிகளால் ஏற்பட்ட கவலைகள் நீங்கும். வாழ்வில் வளம் தரும் முயற்சிகளை செய்து முடிப்பீர்கள். துலாம் ராசி நேயர்களே, இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குழந்தைகளால் புகழ் அடைவீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். வீட்டிற்கு தேவையான நவீன எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கெமிக்கல் தொழில் புரிபவர்கள் சம்பள உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த அரசு ஆதாயங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, பங்கு சந்தையில் ஏற்றம் உண்டு. வாய்வழி ஜீவனம் புரிபவர்கள், குறிப்பாக ஆடிட்டர்கள், ஆசிரியர்கள் சம்பள உயர்வு பெறுவீர்கள். விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டு. பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும். உரம் ரசாயனம் தொழில் செய்பவர்கள் வாழ்வில் வளர்ச்சி ஏற்படும். தனுசு ராசி நேயர்களே, இத்தனை நாள் கூட்டு தொழிலில் ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் விலகும். நன்மைகள் கூடும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. பிள்ளைகளால் பெருமை உண்டு. பூர்வீக இடத்தில் வீடு கட்டும் முயற்சியை தற்போது தொடங்கலாம். பணம் பல வழிகளில் வரும். சுப செலவுகள் கூடும். மகர ராசி நேயர்களே, உடன் தொழில் புரிபவர்களால் நல்ல சகாயம் ஏற்படும். வாழ்வில் ஏற்றம் காணும் வாரமாக இது அமையும். உற்றார் உறவினர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் சற்று மறைய ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியம் கூடும். உபரி வருமானத்தால் உள்ள மகிழ்வீர்கள். கும்பராசி நேயர்களே, பொது வாழ்வில் புகழ் கூடும். எதிர்பார்த்திருந்த அனைத்து காரியங்களையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். அதற்கான அனைத்து தரப்பிலிருந்தும் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறும். தூரதேச கனவு நிறைவேறும். உயர்கல்வி படிப்பவர்கள் வெற்றி காண்பீர்கள். புதிய தொழில் முயற்சி கைகூடும். மீனராசி நேயர்களே, எதிலும் கையெழுத்திடும்போது கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மருத்துவர் ஆலோசனையின்றி மருந்துகளை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். நினைத்த படிப்பை படித்து முடிப்பீர்கள். புதிய தொழில் தொடங்கும் எண்ணத்தை சற்று தள்ளி வைக்கலாம். உற்றார் உறவினர்கள் உதவியின்றி சுயமாக முடிவெடுப்பீர்கள். அதில் வெற்றி காண்பீர்கள். கடகராசி நேயர்கள், வருடம் ஒரு முறையாவது திங்கட்கிழமை திருமலையில் ஏழுமலையான தரிசனம் செய்வது அனைத்து வளங்களையும் தரும். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.